சற்று முன் வெளியான தகவல் மகளிர் உரிமை தொகையில் முக்கியமான தகவல் வெளியேறுது. அது என்னன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மூலம் அரசு அலுவலர்களுக்கு பாலின வரவு செலவு திட்ட பயிற்சி அளிக்கப்படுகிறது. அனைத்து துறை அலுவலர்களுக்கான பாலின வரவு செலவு திட்ட பயிற்சி மற்றும் மாவட்ட சமூக நல அலுவலர்கள், மாவட்ட திட்ட அலுவலர்களுக்கான அடிப்படை பயிற்சி சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை கீதா ஜீவனால் தொடங்கி வைக்கப்பட்டது. பாலின நிதிநிலை அறிக்கை சமூகத்தில் பாலின சமத்துவத்தை உறுதி செய்கிறது. பாலின வரவு செலவு திட்டம் மூலம் நிதி ஒதுக்கீடு செய்வது பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதை உறுதி செய்வதற்கான ஒரு சக்தி வாய்ந்த கருவியாக அடையாளம் காட்டப்படுகிறது. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் சட்டமன்ற பேரவை கூட்டத்தில் 21/4/2022 அன்று தமிழ்நாட்டில் பாலினம் குறித்த நிதிநிலை அறிக்கை உறுதி செய்வதற்கான அனைத்து துறைகளிலும் பாலின வரவு செலவு திட்டம் உருவாக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியிட்டு, அதனைத் தொடர்ந்து அரசாணை எண் 38 நாள் 8/7/2022 அன்று வெளியிடப்பட்டு பாலின நிதிநிலை அறிக்கை அனைத்து துறைகளிலும் அமைப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்த ஆணை வெளியிடப்பட்டது. சமுதாயத்தில் பெண்களுக்கான சம வாய்ப்புகளை நல்கி அவர்களை எல்லா துறைகளிலும் வெற்றியடைய செய்து அதிகாரமளித்தலை உறுதி செய்வதில் தமிழக அரசு முன்னேற்றம் அடைந்துள்ளது. தமிழக அரசு பெண்களின் மேம்பாட்டிற்கான சமுதாயத்தில் பெண்களுக்கு சம வாய்ப்பு அளித்து பொருளாதார மேம்பாட்டினையும் அடிப்படை உரிமைகளையும் உறுதி செய்வதற்கு பல்வேறு திட்டங்களை வகுத்து செயல்படுத்தி வருகிறது. நிர்வாகத்தின் அனைத்து துறைகளிலும் பாலின சமத்துவத்தை நடைமுறைப்படுத்துவதில் தமிழக அரசு உறுதியாக உள்ளது. திட்டங்களை உருவாக்குவதன் அனைத்து நிலைகளிலும் பாலின கண்ணோட்டத்தை பின்பற்றுகிறது. பெண்களின் கல்வி மேம்பாட்டிற்கு புதுமை பெண் திட்டத்தின் கீழ் 370 கோடி நிதி ஒதுக்கீடு. முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தில் 92 கோடி நிதி ஒதுக்கீடு. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் மற்றும் சத்துணவு திட்டம். பணிபுரியும் பெண்களுக்கு 10 தோழி விடுதிகள் செயல்படுகிறது. பெண்களுக்கான உதவி எண் 181 மற்றும் கண்காணிப்பதற்கு ரூபாய் 48.99 லட்சம் நிதி ஒதுக்கீடு. பெண்களுக்கு 4 திருமண நிதி உதவி திட்டங்களுக்கும் 98.16 கோடி நிதி ஒதுக்கீடு. திருநங்கைகள் நல வாரியத்திற்கு ரூபாய் 5.70 கோடி நிதி ஒதுக்கீடு. அன்னை சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு விலையில்லா தையல் இயந்திரம் வழங்கும் திட்டத்திற்கு ரூபாய் 2.8 கோடி நிதி ஒதுக்கீடு. பெண்கள் பாதுகாப்பு மற்றும் சேவைக்கு ஒருங்கிணைந்த சேவை மையம் 11.58 கோடி நிதி ஒதுக்கீடு. மகளிர் அதிகாரமளித்தல் மையம் மாநிலம் மற்றும் மாவட்டங்கள் பெண்களுக்கான திட்டங்களை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்த ரூபாய் 12.44 கோடி நிதி ஒதுக்கீடு அமைக்கப்பட்டுள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.